வணக்கம் நண்பர்களே, நீங்கள் அனைவரும் சுகமாக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த மாதிரி சுகத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் தெய்வ சிந்தனையுடன் நேர்மையுடன் ஸ்ரத்தா பக்தின்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட விஷயத்தோடு நிற்க வேண்டும் என்று வேதங்கள் குறிக்கின்றது. அப்படி நாம் சுகமாக இருப்பதற்கும் அனைவரும் உலகத்தில் வாழ்க்கையில் வளத்துடன் இருப்பதற்கும் நாம் ஒரு சின்ன ப்ரேயரோட இந்த வார பலனை ஸ்டார்ட் பண்ணுவோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை சரணடைந்து அவன் தாளினாலே நாம் அனைத்து விதமான வெற்றியும் வாழ்க்கையினை வளத்தையும் பெறுவோமாக. வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலே சுக்கிர பகவானும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். 8ஆம் இடம் அப்படின்னாலே நார்மலாக பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டும். அப்படிப்பட்ட பயத்தை கிரியேட் பண்ணக்கூடியது எதையும் பார்த்து யோசிச்சு செய்யப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அனுபவஸ்தாரிகள். அப்படி அனுபவத்தின் மூலியமாக யோசித்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கேது கொடுத்து விடுவார். லௌகிகம் அப்படிங்கிறது உடல் சுகம், மனதிலே ஆசையெல்லாம் எண்ணியதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஆடம்பரங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சுக்கிரன் கொடுத்து விடுவார். அதுவும் 2ஆம் இடமான ராகுவை பார்ப்பதனாலே, குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே எதையும் பெருசாக செஞ்சுருவோம் அப்படின்னு டபால் டிவியில் மூவ் பண்ண வைப்பார் உங்களை. உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்திலே சந்திர பகவானும் பிரயாணம் செய்ய இருக்கிறார். அதனாலே தொழிலிலே பலவிதமான புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும்னு எண்ண தாக்கத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். அது எல்லாமே உங்களுக்கு லாபமாக வரக்கூடிய வாரம் இது. புதன் உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்துக்கும் 9க்குரியவன் 9லேயே அமர்ந்து கொண்டு உச்ச ஆட்சியில் இருக்கிறார். அதனாலே கடன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய வங்கி கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் பெற்றுத்தருகிறார். 9ஆம் இடத்திலே அமரக்கூடிய சூரிய பகவானாலே கொஞ்சம் கொண்டு வந்துடுவார். தேவையில்லாமல் எதில் மாட்டிப்போமோன்னு ஒரு பயமும் உண்டு. லாபங்கள் பெருகக்கூடிய சூழ்நிலை, புதிய வரவுகளிலே உங்களுக்கு லாபங்கள் வரும். தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய துளாராசியிலே செவ்வாய் அமர்வது குருவால் பார்க்கப்படுவது. அப்படின்னு பார்க்கும்போது தொழிலிலே அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் சிலருக்கு. இந்த விஜயதசமியிலேருந்து புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு கடை ஆரம்பிப்பீங்க. இந்த விஜயதசமியிலேருந்து வேலைக்கு மாறப்போகிறேன் சார், வேலை மாற்றங்கள். வேலையில் சில தடைகள் இருந்தது சார், அதெல்லாம் இப்படி உடைச்சிடலான்னு யோசிச்சிருக்கேன் சார், அந்த உடைப்பெல்லாம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ஐடியாஸு. இப்படி புதுவிதமான யுக்திகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் கொடுக்கும். சந்திரனும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். லாபத்தை நோக்கிய எண்ணங்களெல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரம் இது. சனி பகவான் சூரியனையும் புதனையும் சேர்ந்து பார்க்கக்கூடியது தனம் என்கிற இடத்துலேருந்து பார்க்குறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இடைத்தரகர்கள் இல்லாது நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு வரும். டைரக்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது சேரும். உங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் இந்த மீடியாஸ்லாம் செலவு பண்ணுங்கள். கொஞ்சம் மீடியாவில் சோஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாஸ்லாம் போங்க. நியூஸ் பேப்பர்ஸ்லாம் உங்களை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுங்க. அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் தாராளமாக செய்யலாம். இப்படிலாம் செஞ்சால் உங்களை பற்றின ப்ரோபகேஷன் நிறையா இருக்கும். நல்ல விதமான விஷயங்களில் உங்களை புதிய கிளைண்ட்ஸை சேர்த்து கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைத்து கொடுக்கும் என்பதும் ஒரு சூட்சமம். ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறார்.
இந்த 8-12 அப்படிங்கிற தொடர்பு எப்படிங்கன்னா 8ஆம் இடத்துக்குரியவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குருவும் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத வரவை கொடுக்கக்கூடிய யோகத்தை இந்த சுக்கிர பகவான் செய்து விடுவார். அதனால் நீங்கள் யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். இந்த வாரம் நவராத்திரி வாரம், அதனால் நவராத்திரி வழிபாடு ரொம்ப நல்லது. அதுலேயும் நீங்கள் அவசியம் குபேரலக்ஷ்மி அப்படிங்கிற குபேரனை வாங்கி அந்த நவராத்திரி படிகளிலே வைத்து வணங்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே சீரும் சிறப்பும் மேலும் மேலும் பெருகி தெளிவான சிந்தனையுடன் உங்கள் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து பயணிக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.